நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்தை எங்களுக்கு நினைவுபடுத்துவதோடு சகோதரர்களே, ஈமான்தாரிகளை அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் ஒவ்வொருவர்களும் முஹாஜிர்களாக மாற வேண்டும். பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். 1431 முடிந்து இஸ்லாமிய புது வருடம் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளிலே இருக்கிறோம். ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், இஸ்லாமிய புது வருடம் பிறந்திருக்கிறது, பிறை ஒன்றும் கழிந்து 10ஐயும் அடைந்து விட்டோம் என்பது அநேகமான முஸ்லிம்களுக்கு தெரியாது. ஆனால் இன்று நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே, அதாவது 2011 வரவேற்பதற்காக வேண்டி, ஜனவரியை கொண்டாடுவதற்காக இப்பொழுதே எத்தனையோ முஸ்லிம்கள் தயாராக இருக்கிறார்கள். ஜனவரி, டிசம்பர் கடைசி நாள் அன்று ஜனவரியுடைய ஃபர்ஸ்ட் டே வீட்டிலே கேக் வெட்டுவதற்காக, அங்கே வீட்டிலே ஜனவரியை கொண்டாடுவதற்காக எத்தனையோ ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய புது வருடத்தின் 10வது நாளிலே நாங்கள் இருக்கிறோம் என்கிறது அநேகமான முஸ்லிம்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. எங்கே எங்களுடைய கலாச்சாரம்? நாங்கள் எவ்வளவு தூரம் இஸ்லாத்தை விளங்கி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே நபி அவர்கள் அன்று மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். நாம் செய்ய வேண்டிய ஹிஜ்ரத் அல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், அல் முஹாஜிர் மன் ஹஜர மா நஹல்லாஹு அன். உண்மையிலே ஹிஜ்ரத் என்பது அல்லாஹ் வெறுத்தவைகளை, இஸ்லாம் தடை செய்தவைகளை நாம் வெறுக்க வேண்டும் சகோதரர்களே. அதுதான் உண்மையான ஹிஜ்ரத்தாக இருக்கிறது. நம்முடைய ஷரீஅத், நம்முடைய இஸ்லாம் சுத்த சத்திய மார்க்கம் சகோதரர்களே, எவற்றை வெறுத்திருக்கிறதோ, எவற்றை தடை செய்திருக்கிறதோ அவற்றை நாங்கள் மனதார வெறுத்து நாங்கள் இஸ்லாமிய வழியை நமது வாழ்க்கையிலே எடுத்து நடப்பது உண்மையான ஒரு ஹிஜ்ரத்தாக, அதை மேற்கொள்பவர்கள் உண்மையான முஹாஜிரீன்களாக இருக்கிறார்கள். எனவேதான் அல் முஹாஜிர், முஹாஜிர் என்பவன் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போவது மட்டுமல்ல, அது போக நேர்ந்தால் போக வேண்டும். ஆனால் உண்மையான ஹிஜ்ரத் என்பது அல்லாஹ் எவற்றை தடை செய்திருக்கிறானோ. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்தித்து பாருங்கள். நாங்கள் எவ்வளவு தூரம் வட்டியை வெறுக்கிறோம், எவ்வளவு தூரம் ஜினாவை வெறுக்கிறோம், எவ்வளவு தூரம் மதுபானத்தை வெறுக்கிறோம், எவ்வளவு தூரம் ஆடல் பாடல் இஸ்லாம் தடை செய்தவைகளை வெறுக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே ஹிஜ்ரத்தை நினைவுபடுத்துகின்ற இந்த புது வருடத்திலே நாங்கள் கழிந்து போன வாழ்வை சிந்திக்க வேண்டும். இதற்கு பிறகு உள்ள வாழ்வை நல்ல முறையிலே கழிப்பதற்காக ஆயத்தமாக வேண்டும். ஏனென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. நாளைய கியாமத்துடைய நாளையிலே ஆட்டுக்குட்டிகள் போல எந்த ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவர்களாக, பலவீனமானவர்களாக அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் கொண்டு போய் நிறுத்தப்படுவீர்கள். அந்த நேரத்திலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, லா தஸாலு கதம இப்னி ஆதம் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் ஹம்ஸின். 5 கேள்விகளுக்கு மஹ்ஷர் மைதானத்திலே பதில் சொல்லாத வரையில் தன்னுடைய காலை அசைக்க முடியாது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு தூரம் பயப்படுகிறோம் சகோதரர்களே. சாதாரணமாக ஒரு போலீஸ் அதிகாரிக்கு முன்னால் பேச பயப்படுகிறோம், ஒரு நீதிபதிக்கு முன்னால், நீதிமன்றத்திலே ஒரு ஜட்ஜுக்கு முன்னால் பேச பயப்படுகிறோம் சகோதரர்களே. அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி, அரசர்களுக்கெல்லாம் அரசன், வல்லவன் அல்லாஹ்வுக்கு முன்னாலே நாங்கள் கொண்டு போய் நிறுத்தப்படுவோம். அந்த நேரத்தில் விசேஷமாக 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரையில் ஒவ்வொருவர்களுடைய காலையும் தூக்க முடியாது, அசைக்க முடியாது என்று நபி அவர்கள் சொன்ன விடயத்தையும் நாங்கள் இந்த நேரத்திலே சிந்தனைக்கு எடுக்க வேண்டும். அதிலே ஒன்று, அல் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. மனிதனே, உலகத்தில் உனக்கு வாழ்நாள் தந்தேன், அந்த வாழ்நாளை எப்படி செலவழித்தாய்? சினிமா தியேட்டர்களிலும் கிளப்புகளிலும் ஆசா பாசத்திலும் இஸ்லாத்துக்கு மாற்றமான காரியங்களிலும் விபச்சார விடுதிகளிலும் தன்னுடைய வாழ்நாளை கழித்திருந்தால் என்ன பதில் சொல்லுவது? சகோதரர்களே, மனிதர்களிலே புத்திசாலி யார்? மனிதர்களிலே நல்லவர் யார்? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாளை நல்லமல்களில் கழிக்கிறாரோ, அதாவது
மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு, யாருக்கு நீண்ட வாழ்நாள் கிடைத்து அந்த வாழ்நாளை நல்ல அமல்களிலே கழித்தாரோ அவர்தான் நல்லவர், புத்திசாலி என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எங்களுடைய 60, 70, 80 வருட வாழ்நாளை பற்றி அல்லாஹ்விடத்திலே கணக்கு சொல்ல வேண்டும் சகோதரர்களே. இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, நீங்கள் நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவதற்கு முன்பு, அல்லாஹுவால் நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்பு உலகத்தில் வாழுகின்ற பொழுது நீங்களே உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் ஒவ்வொருவர்களும் தன்னுடைய உள்ளத்திலே கை வைத்து கேட்க வேண்டும், தன்னை பரிசீலனை செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்நாள் எப்படி கழிகிறது, என்னுடைய வாழ்நாள் எப்படி கழிகிறது? சகோதரர்களே, வாழ்நாளை பற்றி கேட்கப்படும், அடுத்ததாக வாலிபத்தை பற்றி கேட்கப்படும், அடுத்ததாக பணத்தை பற்றி கேட்கப்படும். அந்த பணத்தை எந்த வழியிலே தேடினாய், எந்த வழியிலே செலவழித்தாய், 2 விடயங்களுக்கும் கேள்வி இருக்கிறது. அதே போன்று கல்வி, அறிவு, இதை எப்படி பயன்படுத்தினாய்? நம்மிலே இன்று எத்தனையோ பட்டதாரிகள், எத்தனையோ கல்விமான்கள் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஷரியத்துடைய சட்டங்களை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை விளங்காமல் இருக்கிறார்கள். சகோதரர்களே, மேல் நாட்டு மோகத்திலே மூழ்கிய இந்த பட்டதாரிகள், இந்த கல்விமான்கள் சிந்திக்க வேண்டும். இஸ்லாம் தான் உலகத்திலே கல்விக்கு உயிர் கொடுக்க மார்க்கம். முதலாவதாக வாசியுங்கள், ஓதுங்கள், படியுங்கள் என்ற வாசகத்தை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு இறக்கி கல்வியை வளர்த்த மார்க்கம் இந்த இஸ்லாம். எனவே சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய கல்வியின் மூலம், பணத்தின் மூலம் இஸ்லாத்துக்கு என்ன செய்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகளை முடிந்த அளவு எங்களால் எதிர்க்க முடியாது, ஆனால் மனதால் வெறுப்பாவது கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் இந்த மாதம், இந்த முஹர்ரம் மாதத்திலேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளின் பிள்ளைகள், ரசூலுல்லாஹுடைய பேரப்பிள்ளை சகோதரர்களே, சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்து வாலிபர்கள் ஹசனும் ஹுசைனும் என்னுடைய பேரப்பிள்ளைகள், அவர்கள்தான் சொர்க்கத்து வாலிபர்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி, முஸ்லிம்களாலேயே இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி இந்த உலகத்தில், இஸ்லாத்துக்கு மாற்றமான, குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு ஆட்சி இந்த உலகத்தில் முஸ்லிம்களாலே நிறுவப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது, இல்லை இதை எதிர்க்க வேண்டும், பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று மதீனாவில் இருந்து 70 பேர்களை கொண்டு சிறிய ஒரு படையை தயாரித்துக் கொண்டு ஈராக் என்ற அந்த பூமிக்கு சென்று கர்பலா என்ற இடத்திலே ஷஹீதாக்கப்பட்ட அந்த நிகழ்வும் இன்றைய முஹர்ரம் 10வது நாளிலேதான் நடைபெற்றது சகோதரர்களே. ஏன்? அவர்களுக்கு நன்றாக தெரியும், மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த படையை என்னால் எதிர்க்க முடியாது என்று தெரியும். ஆனால் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி, உங்களிலே யார் ஒரு பாவச் செயலை காணுகிறானோ அவர் தன்னுடைய கையால் தடுத்து நிறுத்தவும், கையால் தடுப்பதற்கு சக்தி இல்லை என்றால் தன்னுடைய வாயினால் சொல்லி தடுக்கவும், வாயினால் நாவினால் சொல்லி தடுப்பதற்கு முடியாது என்றால் தன்னுடைய உள்ளத்தால் வெறுக்கவும் என்றார். ஏனென்றால் சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமாக உழைப்பு செய்து அழகான ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். எனவே அதற்கு பிறகு அந்த சமுதாயத்தை ஆளுகின்ற பொறுப்பை அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கையிலே கொடுத்தார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு, அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு, அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு. கிட்டத்தட்ட இந்த உலகத்திலே உண்மையான ஜனநாயகம் 30 வருடங்கள் நடைபெற்றது சகோதரர்களே. மதீனா நகர் முழு உலகத்துக்கும் ஒரு கேபிட்டலாக, இஸ்லாத்தின் தலைநகரமாக விளங்கியது. இப்படி இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதற்கு பிறகு வந்த இஸ்லாமிய அரசர்கள் சுகபோகத்திலே மூழ்கிவிட்டு விட்டார்கள். முஸ்லிம்களுக்கு ஆட்சிகளும் வெற்றிகளும் அதிகரித்து விட்டது.
ஆடலிலும் பாடலிலும் மூழ்கி அல்லாஹ்வின் கட்டளையை அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமான ஒரு ஆட்சி முறையை இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்துகின்ற பொழுது மீண்டும் இஸ்லாமிய ஆட்சியை இந்த உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு படையெடுத்து சென்ற சம்பவமும் சகோதரர்களே இந்த மாதத்தில் தான் நடைபெற்றது. எனவே இத்தனை தியாக சம்பவங்கள் நடைபெற்ற ஒரு மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். எனவே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹர்ரம், தாசூஆ, ஆஷூரா, முஹர்ரம் 9ம் முஹர்ரம் 10ம் நோன்பு பிடிப்பது முக்கியமான சுன்னத்தாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் 10வது நாளை பற்றி சொல்லும் பொழுது, மன் அவ்ஸஅ அலா இயாலிஹி வ அஹ்லிஹி யௌம ஆஷூரா, முஹர்ரம் 10வது நாள் யார் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் யார் தாராளமாக செலவழிக்கிறாரோ, தாராளமாக தர்மம் கொடுக்கிறாரோ, சதக்கா செய்கிறாரோ, அவருக்கு வருடம் பூராக அல்லாஹு தஆலா ஹலாலான ரிஸ்குடைய வாயில்களை திறந்து விடுகிறான். பொருளாதார முன்னேற்றத்தை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்துகிறான். வருடம் பூராக அல்லாஹ் அவருடைய வாழ்விலே ரிஸ்கிலே விசாலப்படுத்துகிறான் என்ற செய்தி பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே முஹர்ரம் 10வது நாள் இருக்கிறோம். நோன்பு நோற்றவர்கள் நோன்பு திறக்கின்ற நேரத்திலே ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், குடும்பத்துக்கு உதவி செய்யலாம், தர்மம் கொடுக்கலாம், சதக்கா செய்யலாம். ஏனென்றால் இந்த ஹதீஸை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹர்ரம் 10வது நாள் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் தாராளமாக செலவு செய்பவர்களுக்கு அல்லாஹ் அந்த வருடம் பூராக ரிஸ்குடைய வாயிலை திறந்து விடுகிறான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டிய பல பிடிப்பினைகள் உள்ள ஒரு மாதத்தில் இருக்கிறோம். எனவே குருட்டுத்தனமாக வாழக்கூடாது. இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். முஸ்லிம்களுக்கு சோதனை மிகுந்த ஒரு காலத்தில் இருக்கிறோம். உலகத்திலே கூடுதலாக ரிஃப்யூஜிஸ்கள், ஆனால் அதாவது அகதிகள் முஸ்லிம்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் யுத்தம் திணிக்கப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். பைத்துல் முகத்தஸ் அங்கே பறிபோயிருக்கிறது, ஈராக் மண் பறிபோயிருக்கிறது, ஆப்கானிஸ்தான் அங்கே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட தோல்விகள் நிறைந்த காலத்தில் இருக்கிறோம். நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து 1432வது வருடம் சகோதரர்களே, 2011 வரவேற்க இருக்கிற எத்தனையோ நபர்கள் அதை மறந்துவிட்டு ஜனவரி கொண்டாடுவது, ஜனவரியை வரவேற்பது, இவைகள் எல்லாம் எங்களுடைய கலாச்சாரம் அல்ல, எங்களுடைய கல்ச்சர் அல்ல. அது பித்அத், அது மோசமான ஒரு ஹராமாக இருக்கிறது. அதை விட்டுவிட்டு இந்த முஹர்ரம் மாதத்திலே சகோதரர்களே, இந்த படிப்பினைகளை நினைவுபடுத்தி நாங்கள் ஈமான்தாரிகளாக, ஈமானிய உணர்வுள்ளவர்களாக, தௌஹீத்வாதிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி எடுப்போமாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்து விடுவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்கள் குறைகள் காரணமாக எங்களை நரகத்தில் போட்டு எரித்து விடாதே. யா அல்லாஹ், எங்களை சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயா. நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், சந்தோஷமான வாழ்வை எங்களுக்கு இரு உலகத்திலும் தருவாயா. எங்களுடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்ளுவாயா. யா அல்லாஹ், இந்த முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம். எனவே நாங்கள் புத்துணர்வு பெற்று ஈமானிய உணர்வோடு இதற்கு பிறகு வாழ கிருபை செய்வாயா. கழிந்து போன வாழ்க்கையிலே எங்களுடைய குற்றங்கள் பாவங்களை மன்னித்து வர இருக்கிற இந்த வந்திருக்கிற இந்த புது வருடத்திலே யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான முறையிலே வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயா. இந்த நாட்டிலே எங்களை பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், முழு உலக முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா. எங்களுடைய வெற்றிகளை யா அல்லாஹ் எங்களுக்கு மீட்டு தந்து விடுவாயா. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.